அருள் நிறைவே மாறும் பின்மாறி பொழிந்திடுவே. வல்லமை அருள் நிறைவே மாறும் பின்மாறி பொழிந்திடுவே. ஆமென். தேவாவியே தாகம் தீருமே, வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. தேவாவியே தாகம் தீருமே, வல்லமையால் இன்று எம் நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே எப்போது பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. புது எண்ணெய் அபிஷேகம் புது பலன் அளித்திடுமே. நல்ல கையை தட்டி எண்ணெய் அபிஷேகம் ஓ புது பலன் அளித்திடுமே. நவமொழியால் துதித்திடவே வல்லமை அளித்திடுமே. சோத்ரு நவமொழியால் நல்ல வாய் திறந்து பாடுங்க. பால்கனியில் இருக்கிற பிள்ளைகள் வல்லமை அளித்திடுமே. உலர்ந்திடும் எலும்புகளும் உயிர் பெற்று எழும்பிடவே. உலர்ந்திடும் எலும்புகளும் glory உயிர் பெற்று எழும்பிடவே. எழுப்புதலை கண்டிடவே வல்லமை அளித்திடுமே. ஹல்லேலூயா. எழுப்புதலை கண்டிடவே வல்லமை அளித்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவாவியே தாகம் தீருமே, வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. தேவாவியே தாகம் தீருமே, வல்லமையால் இன்று நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவாவியே தாகம் தீருமே, வல்லமையால் இன்று எம் நிரப்பிடுமே. தேவாவியே தாகம் தீருமே, வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த ஜெபத்தை நம்ம பார்த்துட்டே வரோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும் என்று கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு சொன்ன வார்த்தை. அந்த சூரியன் உதிக்க வேண்டுமானால் தானியேலை போல நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு. தானியேல் தினமும் 3 வேளை அவன் ஜெபம் பண்ணினான். நான் சொல்றேன், அவர் ஒருவேளை அந்த தானியேல் 3 வேளையும் என்னென்ன காரியங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணி இருப்பாரு அப்படின்னு நம்ம அதை பிரிக்கும் பொழுது சோதரிக்கிறோம். அதுல முதலாவது தானியேல் தனக்காக அவர் ஜெபம் பண்ணினார் என்பதை தானியேல் புஸ்தகத்திலே பார்க்க முடியும். தான் தீட்டுப்படலாகாதென்று, தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று அவன் தன்னுடைய பரிசுத்தத்துக்காக அவன் ஜெபிக்கிறான். அதுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கெல்லாம் தானியேலின் ஜெபம் இருந்தது. நாம சரியில்லாம ஊருக்கு ஜெபிக்கிறேன், உலகத்துக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கானவைகளுக்கு நாம் ஜெபிக்காமல் விட்டுட்டா அது ரொம்ப தோல்வியா போயிடும். சோத்திரம் என்கிற அர்த்தத்திலே நாம் தேவ செய்தி கேட்டுட்டே வரோம். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் முக்கியம். நீங்கள் கிறிஸ்தவராய் வாழ்ந்திட, கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திட ஜெபம் அவசியம். சோத்திரிக்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் உயிருள்ள கிறிஸ்தவராக வாழ, ஊழிய செய்யும் கிறிஸ்தவராக வளரணும்னா ஜெப ஜீவியம் நம்முடைய ஜீவியமாக மாறணும். பலவீனமான விசுவாசியா இருந்தாலும்
ஒரு விசுவாசி பார்க்கறதுக்கு பலவீனமான விசுவாசி, வீக் வெசல மாதிரி ஒரு விசுவாசி இருக்கும். ஆனா அவங்க அந்த சிஸ்டரோ அந்த பிரதரோ முழங்காலில் நிற்கிறத பிசாசு பார்த்தான்னா அவனை பார்த்து அவன் கொலைய நடுங்கும். அதான் ஜபத்தின் வல்லமை. ஒருவேளை ஜெபிக்கிற ஆளு ஒல்லியா இருக்கலாம், பலவீனமான காரியமா இருக்கலாம், மற்றவர்களுக்கு முன்பாக அவர்கள் ஒன்று சாதிக்க முடியாம இருக்கலாம். ஆனா அவர்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஆளா இருப்பாங்கன்னா பாதாள நடுங்கும், பிசாசு நடுங்குவான். சோத்திரம். அல்லேலூயா. சாத்தானின் சதிகளை முறியடிக்க பலவீனமானவர்கள் நாம் பலனாய் மாற வேண்டுமானால் ஜபம் அவசியம் என்பதை மறந்துடக்கூடாது. நீங்க ஜபத்தை தள்ளிட்டு கிறிஸ்தவ ஜீவியத்தெல்லாம் நீ கனவுல கூட காண முடியாது. சோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இன்றைய தேவை ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள். அதுதான் ஆண்டவர் தேடுறார். ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க தான் ஆண்டவருக்கு தேவை. பிரசங்கிக்க இன்றைக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், பாடுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், ஊழிய செய்ய ஓட ஆட்கள் இருக்கிறாங்க. முட்டி போட்டு ஜெபிக்க இன்றைக்கு சபையில் ஆள் இல்லை. அந்த ஒண்ணு இல்லாம ஜபம் இல்லாத பிரசங்கம், ஜபம் இல்லாத பாடல், ஜபம் இல்லாத ஆராதனை, ஜபம் இல்லாத ஊழியம் பலன் கொடுக்காது. சோத்திரம். எல்லாவற்றுக்கு அடிப்படை ஜபம். ஆமென்னு சொல்லுங்க. ஆகவே அதை பண்றேன், இதை பண்றேன், ஆனா ஜபத்துக்கு மட்டும் எஸ்கேப் ஆயிடுறது, ஜபத்துக்கு மட்டும் ஓடிடுறது. நீ யாரா வேணாலும் இரு, ஒரு நேரம் உன் வாழ்க்கை சக்கர சிக்கல்ல நின்றும். ஓடுற மாதிரி இருக்கும், குடும்பம் போற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நீ நின்றுவ. ஆனா நீ ஸ்ட்ரக் ஆகாம தொடர்ந்து ஓட வேண்டுமானால் உன்னை ஓட வைப்பது ஜபம், ஜபம், ஜபம். பால்கனியில் இருக்கிற நீ கையை தட்டிக்கிட்டே இருக்கணும், வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செய்தியை சும்மா கேட்கவே கூடாது. இருக்கிறதே நீ 1 மணி நேரம் தான். கையை தட்டி ஆண்டவரே கேட்கிற செய்தி என் இருதயத்துல போகணும் ஆண்டவரே. ஜபம் இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது. நீங்க யாரா வேணா இருங்க. சோத்திரிக்கிறோம். அருமையானவர்களே, இயேசுவுக்கு ஊழியம் செய்ய 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஆமா, ஆண்டவருக்கு ஓடுறதுக்கு சாடுறதுக்கு எல்லாம் 12 சீஷர் இருந்தாங்க. ஆனா அந்த 12 சீஷரும் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவோடு கூட ஜெபிக்க முடியாம போயிடுது பாருங்க. சோத்திரம். ஆண்டவர் வந்து கெஞ்சுறாரு, பா சோதனைக்கு உட்படாதபடி நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணும்பான்னு 1 முறை 2 முறை 3 முறை வந்து அவர் சொல்லிட்டு போய் ஜெபம் பண்றாரு. அவர்களோட நித்திரை மயக்கமா இருந்து கடைசி வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணவே இல்லை. அந்த ஜெபிக்காததுனாலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒருவன் மறுதலித்தான். சோத்திரிக்கிறோம். மற்றவெல்லாம் ஓடி போனார்கள். ஆண்டவர் அந்த சிலுவையை சுமக்கும் போதோ, அந்த ஏரோதினுடைய பிலாத்துடைய அரண்மனைக்கு போகும்போதோ ஒத்த சீசன் கூட அங்கே இல்லை. தோத்திரம். எல்லாம் அவனே எஸ்கேப் ஆயிட்டான். ஏன்னா ஜெபிக்காதவன் நிற்க முடியாது. வருகிற சோதனையிலும் போராட்டத்தில் நிற்க முடியாது. பிரதர், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த காலம், வரப்போகிற காலம் மிகவும் கடினமானது, பொல்லாப்பான காரியம். ஆனா சம்பவிக்க போகிற இவைகளின் நடுவிலே நீங்கள் நிலைத்து நிற்பதற்கு நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபமே உங்களை நிலைநிறுத்தும். இல்லாட்டினா நீங்க அடிக்கிற அந்த உபத்திரமாகிய புயல்ல நீங்க சின்னாபின்னம் ஆயிடுவீங்க. சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நிறுத்துவது ஜெபம். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஏக்கம் இன்னைய வரைக்குமே இருக்குது. அன்னைக்கு ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் சொன்னாரு, அப்பா நீங்க என்னோடு கூட நீங்க 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாதப்பா, நான் ரொம்ப கேட்கலப்பா, ஒரு 1 hour கேட்கிறப்பா, ப்ளீஸ்பா, ஒரு 1 மணி நேரம் மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாதாப்பான்னு கெஞ்சுகிற அந்த ஆண்டவருடைய கெஞ்சுதலின் சத்தம் இன்றைக்கும் தொனித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் உன்னை பார்த்து கர்த்தர் அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறார். மகனே மகளே, 1 மணி நேரம் கூட நீ ஜெபம் பண்ண மாட்டியா? 1 மணி நேரம் கூட நீ விழித்திருந்து ஜெபிக்க மாட்டாயா என்று வாலிபனே உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். வாலிப தங்கச்சி உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். சகோதரனே உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அப்படி உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றத செய்து உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறதா? உங்க ஆவியில் அது தொடப்படுகிறதா? அன்றைக்கு கேட்ட கேள்வி இன்றைக்கு கர்த்தர் அந்த சத்தத்தை உனக்குள்ள தொனிக்க வைக்கிறார். நீ பண்ண மாட்டியான்னு சபையை நோக்கி அந்த கேள்வியை கர்த்தர் வைக்கிறார். சும்மா அப்படி சர்ச்சைக்கு வர்றது, அப்படியே ஆராதனை பண்றது, அப்படியே முடிச்சுட்டு அவ்வளவுதான். ஆமேன். கறிக்கடையில் போய் கறியை வாங்கிட்டு சாப்பிட்டு தோத்துறோம், படுத்துருவோம். இதுதானா நீங்க கர்த்தருக்கு செய்கிற காரியம்? தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுல உங்களுக்காக ஜெபிங்கள்,
அந்த ஜெபத்துல 3 பிரிச்சா முதல்ல நமக்காக ஜெபிக்கணும், உங்களுக்காக ஜெபியுங்கள் என்று நாம பார்த்துக்கிட்டே வரோம். சோத்திரிக்கிறோம். உங்கள் ஆவிக்குரிய காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். நேற்றைய போன வாரத்தில் உங்கள் விசுவாசத்துக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இன்னைக்கு 5வது காரியம், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்துக்காக பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் அதான் சொல்ற, உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஊரில் இருக்கிறவன் எப்படி இருக்கிறான், அவன் இவனை வச்சுருக்கிறான், அவன் இவனை வச்சுருக்கிறான், அவன் அவனை பார்த்தான், இவன் இவனை பார்த்தான். உன் கதையெல்லாம் நிறுத்த, உன் குடும்பத்தை முதல்ல பாரு. உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு முதல்ல. மற்றவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுலாம் அடுத்தது இருக்கட்டும், அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. அது குறையா ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு வராத. முதல்ல உன் குடும்பத்தை நிலைநிறுத்து, உன் குடும்பத்தை நிலைநிறுத்து. உன் ஊழியம் முதலாவது உன் குடும்பத்திலிருந்து நடக்க தொடங்கட்டும். உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. அதை எங்க பார்க்கலாம்? லூக்கா 23:27 நான் அதை அப்படியே வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. சோத்திரிக்கிறோம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும். இயேசு சிலுவையை சுமந்து போயிட்டு இருக்கிறாருங்க. அதுல திரள் கூட்ட ஜனங்கள், இவங்க ஒரு கேட்டகரி. சும்மா என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்குற கூட்டம், அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், இயேசுவை இப்படி அடிக்கிறாங்களே, அவர் தலையிலிருந்து உடம்புலேருந்து ரத்தமா வடியுதே பாவன்னு சொல்லி இயேசுவுக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின்னே என்ன செய்யறாங்க, செல்றாங்க. 2 கூட்டம் அந்த சிலுவைக்கு பின்னாடி போகுது. ஒன்று அவர் எப்படி அடி வாங்குறாருன்னு வேடிக்கை பார்க்குற கூட்டம், இன்னொரு கூட்டம் இவரை இப்படி அடிக்கிறாங்களேன்னு அழுகிற கூட்டம். அப்படி போகுது, பின்னாடி போறாங்க. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, இயேசுவுக்காக அழுகிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, சிலுவை சுமந்துட்டு போறாரு. அப்புறம் அந்த சிலுவை கழுத்து மேல இருக்குது, அதை வச்சுட்டு அவர் திரும்புறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர்கள் முகமாய் திரும்பி சொல்றார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழுறீங்க, எனக்கு தெரியுது. ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்காக நீங்கள் அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். இதுல ஃபேமிலி அவர் கோடிடுறார். உங்கள்னா கணவன் மனைவி, உங்கள் பிள்ளைகள்னா உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள். அப்ப சொல்றாரு, நீங்கள் எனக்காக அழுவுறீங்க, நான் சொல்லுகிறேன். சிலுவையை சுமந்துக்கிட்ட ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிற இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க, அழுங்கள் அப்படின்றார். அடுத்த வசனம் அதுல பாருங்க, இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்று பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடுக்காத முளைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும். இது என்ன அர்த்தம்? இது நிறைய அர்த்தம் இருக்கு, சொல்லலாம். பாருங்க, இதோ மலடிகள் பாக்கியவான்கள் என்றும். இதுல என்ன அர்த்தம் தெரியுமா? சில நேரம் நிறைய பேருக்கு கர்த்தர் பிள்ளை கொடுத்துருக்கிறாரு. ஒரு சிலவங்க திருமணமாகி குழந்தை பாக்கி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளையை பெற்றுட்டு அந்த பிள்ளையை ஒழுங்கா வளர்க்காம போறாங்க பாருங்க, அதை விட பிள்ளை பெறாத மலடி பாக்கியம் உள்ளவள். ஏன்னா அந்த உனக்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையை பர்ஃபெக்டா நிலைநிறுத்திட்டு அவன் பரலவும் போயிடலாம். ஆனால் குடும்பம் உனக்கு பிள்ளையை கொடுத்துட்டாருன்னா நீ ரொம்ப ரெஸ்பான்ஸ் உள்ள ஆளா நீங்க மாறிடுறீங்க. சோத்திரம். சில நேரங்களில் ஏண்டா இந்த பிள்ளைகளை பெற்றோம், இந்த பிள்ளைகளை நம்மளால சரி செய்ய முடியலையே, இந்த பிள்ளைகள் இப்படி இப்படி இருக்குதே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 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 பிள்ளை பெறாத ஒரு ஸ்திரியை பிள்ளை பெற வைத்து மகிழ்ச்சி ஆக்குற அது ஒரு காரியம். ஆனால் சிலுவை சுமந்துட்டு சொல்றாரு, உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்ய, அழுது ஜெபம் பண்ணு. இதோ மலடிகள் பாக்கியவான்கள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்கள் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவள் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். ஏன்னா பிள்ளையை பெற்றுட்டு அந்த பிள்ளையை கத்தருக்கு நடத்தாம விடுறதை விட பிள்ளை பெறாம தாங்களை கத்தருக்குள்ள நிலைநிறுத்தி பரலோகம் போகிறது மேலான காரியம்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆகவே இதனுடைய காரியம் என்னன்னா, பிள்ளைகள் இருக்கா உனக்கு தான் ரொம்ப ரெஸ்பான்ஸு, குடும்பம் இருக்கா உனக்கு தான் ரொம்ப ரெஸ்பான்ஸு. சோத்திரிக்கிறோம். ஒரு சகோதரிக்கோ ஒரு சகோதரருக்கோ ஒரு குழந்தை இல்லையா, அது குறைவல்ல, அவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உனக்கு தான் அழுக ரொம்ப அழுகணும், நீ பிள்ளைகளை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு. சோத்திரிக்கிறோம்.
ஒரு சிலரை கத்தர் இந்த வேணாமா உனக்கு இருக்கிற இந்த உபத்திரவத்தில் உனக்கு பிள்ளையை தந்து அதில் ஒரு நிறைய பிரச்சனை உனக்கு வரும், நீ இப்படியே ஜாலியாக இரு அப்படின்னு ஒரு சிலரை கத்தர் வைக்கிறாரு. அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான், சோத்திரிக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு குடும்பம் இருக்குதா, பிள்ளைகள் இருக்குதா, அவர்களுக்காக நீ அழாது ஜெபித்து அவர்களை கத்தருக்கு நேராக நடத்து. சத்தியம் புரிஞ்சவங்க ஆமென்னு சொல்லு. அல்லேலூயா. எஸ்றா 8:21 அங்க எஸ்றா என்ன சொல்றாரு பாருங்க, நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் அங்கே உபவாசத்தை கூறினோம். எஸ்றா எதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன்னு நிறைய பட்டியலை போடுறாரு. அதில் சொல்றாரு, தேவனுக்கு முன்னாடி எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே ஊழியம் செய்கிறேன் இங்கே ஊழியம் செய்கிறேன்னு இல்லை, முதல்ல ஊழியம் எங்கே நடக்கணும்? குடும்பத்தில், வீட்டில் அழுணும். நீ சாதாரண ஜபம் அல்ல, உன் தேவனுக்கு முன்பாக உன் குடும்பத்தை நிறுத்துவதற்கு நீ மாரடிச்சு புலம்பியோ கண்ணீர் விட்டு அழுவியோ தெரியாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆத்துமா, நீ அதுக்காக ஜெபிக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல உன் பிள்ளையின் மேல் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டாமா? உன் கணவன் மேல் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டாமா? உன் மனைவியின் மேல் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டாமா? உங்கள் வாழ்க்கையில ஒரு நன்மை வர வேண்டாமா? அப்படியானால் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும். அதனால தான் தன்னுடைய குடும்பத்தை குறித்து ஏசாயா சொன்னார், நாங்களும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாப்சன் என்பவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு புள்ளி விவர கணிப்பாளர். இந்த பாப்சன் என்கிறவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நிபுணராக இருக்கிறார். புள்ளி விவரங்களை கணிக்கக்கூடிய ஒரு பெரிய கணிப்பாளர். அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் பல்வேறு பயனுள்ள நற்குணசாலிகள், கவனிக்கணும் இந்த வார்டு, அந்த புள்ளி விவரம் சோத்திர த்ரோட் வேர்ல்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு அவர் சொல்றாரு, பல்வேறு பயனுள்ள நற்குணசாலிகள், நற்செய்தியாளர்கள், இயக்க தலைவர்கள் எல்லாமே ஜெபிக்கும் குடும்பத்திலிருந்து தான் உருவாகிறார்கள். ஒரு பெரிய இயக்க தலைவர், ஒரு பெரிய ஊழியர், ஒரு பெரிய நற்செய்தியாளன் ஒரு குடும்பத்திலிருந்து வர்றாருன்னு சொன்னா ஜெபிக்கிற குடும்பத்திலிருந்து தான் அப்படிப்பட்டவர்கள் எழும்பி வருகிறார்கள், உருவாகிறார்கள். தாயும் தந்தையும் ஜெபிக்கும் பழக்கம் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ, அந்த பாப்சன் என்கிற புள்ளி விவராளர் சொல்றாரு, ஒரு தாயும் தந்தையும் எங்கெல்லாம் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவளா இருக்கிறாளோ அங்கெல்லாம் ஒரு முக்கியமானவன் உருவாகி கொண்டிருக்கிறான்னு சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சாட்சியா சொல்றேன், இன்னைக்கு நான் ஆயிரங்களுக்கு முன்னாடி நின்று இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன்னா எனக்காக ஜெபித்த என்னுடைய தாய், எனக்காக ஜெபித்த என்னுடைய தகப்பன், அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். அவர்களை பார்த்து ஒரு நாளும் சோத்திரம் நான் சாதாரண கண்களோடு என்னுடைய தாயாரை பார்த்ததில்லை. நைட்டெல்லாம் கண்ணீர் விடுவாங்க. என்னத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க, எதுக்காக அழுகுறாங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது. சிறு வயதிலிருந்து எங்களுடைய இருதயத்தில் பதிந்த காட்சி அதுதான். எந்த ராத்திரி, எனி டைம், எந்த ராத்திரி ஆனாலும் சோத்திரிக்கிறோம். சில நேரங்களில் அப்படியே ஜெபம் பண்ணி அந்த சேர்லேயே சாய்ந்து கிடப்பாங்க. சோத்திரிக்கிறோம், அழுதுகிட்டே இருப்பாங்க, கசிந்த கண்களோடே இருப்பாங்க. இவங்க எதுக்கு தான் அழுகுறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கண்ணீர் தான் இன்னைக்கு எங்களை உங்களுக்கு முன்னாடி நிறுத்துகிறது என்பதை நான் சொல்ல முடியும். நான் சொல்லுகிறேன், நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களோட முடிஞ்சிடக்கூடாது. உங்களை விட அதிக எழுப்புதல் உள்ளவர்கள் உங்கள் வீட்டிலிருந்து எழும்பணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? நல்ல கையை தட்டணும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பணும். உங்கள் குடும்பம் எப்படி உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோத்திரிக்கிறோம். ஒரு விமானத்தில் ஒரு சிஸ்டர் பிரயாணம் பண்ணிட்டு போறாங்க. விமானத்துக்கு பக்கத்தில் ஒரு வெளிநாட்டுக்காரங்க ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேர ஜேர்னி அது. அந்த விமானம் போயிட்டே இருக்குது. அவளும் காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, இடையிடையில சாப்பாடு வாங்கி எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்திய பெண்மணி அங்கே உட்காந்துருக்காங்க, ஒரு வெளிநாட்டு பெண்மணி உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க எந்த ஃபுட்டையும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெறும் மது பொருளை வாங்கி மட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. லிக்விட் மது பாட்டிலை வாங்கி அதை மட்டும் கொஞ்சம் சிப் பண்ணி குடிக்கிறாங்க.
அப்போ இந்த இந்திய நாட்டு பெண் கேட்குறா அவங்கள்ட்ட, ஏம்மா என்ன சாப்பாடெலாம் வேணாம்னு சொல்லிட்டு இதை போய் குடிச்சிட்டு இருக்கீங்களே, சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு. இல்லை நான் உபவாசம் இருக்கிறேன்னு அந்த அம்மா சொன்னிச்சான். உபவாசம் இருக்கிறியா? ஆனால் இந்த கூட போகிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஆவிக்குரிய பெண்மணி. ஆனால் நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்ன உடனே, என்ன உபவாசம் இருக்கிறேன் புரியலையே, நீ நினைக்கிற மாதிரி நீ கிறிஸ்தவம் கிடையாது, என்னுடைய தெய்வம் சாத்தான். குடும்பங்களை பிரிக்கும்படி, குடும்பம் ஒரு மனமாயிராமல் அதை பிரிக்கும்படி நான் சாத்தானிடத்தில் ஜெபம் பண்ணுற டைம் இது, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் அந்த சபையை சேர்ந்தவங்கன்னு ஒரு அம்மா சொன்னிச்சான். கபீர்னு தூக்கி வாரி போட்டுச்சான். அப்படியானால் இன்றைக்கு சாத்தான் குடும்பங்களை பிரிக்கிறதுக்காக அவன் ஒரு பக்கம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு பக்கம் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுது ஜெபம் பண்ணுங்க. சத்தியம் புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் பிரிச்சான குடும்பத்தை, கணவனும் மனைவியுமாக ஆண்டவரோடு விழாவிக் கொண்டு பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாள்னு கர்த்தர் சொல்லுவார். நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், இமேஜின் தானேங்க, தியானம் பண்ணுறது தானே. அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் வரும்போது அவர் அப்பா தானே அவர். ஆதாமும் ஏவாளும் அவருடைய பிள்ளைகள் தானே. ஆதாம் ஏவாள் அப்படின்னு ஒன்று அவங்க ஓடி போய் ஆண்டவுடைய ஒரு மடியில் ஆதாமும் இன்னொரு மடியில் ஏவாளும் உட்கார்ந்து அவரோடு மணிக்கணக்காக பேசி உறவாடி கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் சாத்தான் உள்ள பூந்து இயேசுவை பற்றி தரக்குறைவாக பேசி, அவர் உங்களுடைய சோதரிக்கிறார், நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டா இவரை விட நீங்கள் பெரியவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி அந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று உங்களை மட்டுப்படுத்தி உங்களை அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவர்களைப் போல என்ன செய்வீங்க, மாறுவீங்கன்னு ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை அவன் அறுத்து அந்த குடும்பம் சின்னாபின்னமாக்கி அவர்களுக்கு பிறந்த ஒரு பையன் கொலைகாரனாகவும் இன்னொரு பிள்ளை கொலை செய்யப்பட்டவனாகவும் அந்த குடும்பம் வேதனையிலும் கஷ்டத்தில் அவன் பிரித்து போட்டான். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய குடும்பத்தில் சாத்தான் எந்த வகையில் உள்ள புகுந்து குடும்ப உறவை, கணவன் மனைவி உறவை, பிள்ளைகளின் உறவை அவன் கெடுத்து போய்விடக்கூடாது என்று சொன்னால் அதுவும் பலத்தில் அல்ல, உன் பராக்கிரமத்தில் அல்ல, நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபம், கையை தட்டி வாயை திறந்து பால்கனியில் இருக்கிற சில நேரம் சிலர்லாம் ஆண்டவர் இப்போ விட மாட்டாரு, அப்படியே வாதி வயத்துல சுத்தினே இருப்ப. ஆனா நீ கோலாட்டம் போட போட உன் புள்ள மேல தான் கையை வைப்பார் ஆண்டவர். அங்கதான் வைப்பார் கையை. கவனிக்கணும், நீ சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அங்க பிள்ளை மேல பிள்ளை தலையில கையை வச்சிருவாரு. உன்னால தாங்க முடியுமா? பிடிமான அதுதான். சிலர் குழந்தை இல்லையா, அவங்க தான் அதான் பாக்கியவான்கள், அவங்களாம் பாக்கியவான்கள். ஏன்னா அந்த 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 ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இல்லை. ஆனா சோத்திரம், கல்யாணம் ஆயிடுச்சா, பிள்ளை பிறந்த உடனே நான் யோக்கியம், அதனால எனக்கு பிள்ளை பிறந்துச்சு. உனக்கு அது ட்ரில்லு வாங்குறது தான் உனக்கு பிறந்தது, அது தெரியுமா உனக்கு? உன்னை அடக்கிறதுக்கு தான் சோத்திரம். நீ சின்ன பண்ணாலும் அங்கே கையை வச்சிருவேன். அன்றைக்கு ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா தானே, அவன் சொல்றாரு, தம்பி நீ பண்ண பொல்லாப்புக்கு உன் நாட்களில் விசாரியாமல் உன் பிள்ளைகளின் நாட்களில் அதை என்ன செய்வேன், விசாரிப்பா. அப்போ எங்க முடிச்சு போட்டிருக்கிறாரு உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதுக்கு என்ன, அதுதான் எபிரேயர் 11:7 சொல்லுகிறது, தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். பாருங்க, தன் குடும்பத்தின் மேல் நோவா எவ்வளவு கரிசனையா இருந்திருக்கிறான் பாருங்க. தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன உண்டாக்குனா, பேழைய. சோத்திரம். குடும்பம்னா கணவனும் மனைவியும் குடும்பம் தான். தோத்திரம். உங்களுக்கும் தான் கர்த்தர் பேசுற. யோசுவா 2:24-15. யோசுவா 24:15. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் மட்டும் சேவிக்கிறது இல்லை, என் பொண்டாட்டி பிள்ளைகளோட என் குடும்பத்தோட நாங்கள் கர்த்தரை சேவிப்போம். ஒரு தீர்மானம்.
டிட்டர்மினேஷன். யோபு 1:5, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவளை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்துவான். இந்த பிரகாரமாகவே யோபு அந்த நாட்களில் எல்லாம் செய்து வந்தான். குடும்பத்தின் மேல் அவன் கொண்டிருந்த கரிசனையை பாருங்கள். அப்போஸ்தலர் 10:22 பாருங்க. அப்போஸ்தலர் 10:2, அவன் தேவ பக்தி உள்ளவனும், கொர்நேலியுவை பற்றி பைபிள் சொல்கிறது, தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனாயிருந்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் மட்டும் ஜெபிக்கிறாள், தன் வீட்டார் அனைவரோடும் கூட. எல்லாம் சொல்லுங்க, கொர்நேலியு மட்டுமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் கூட, நான் போன வாரம் கூட அந்த செய்தியை சொன்னேன், அந்த சிறைச்சாலை அதிபதியை குறித்து சொல்லும் பொழுது அவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் விசுவாசம் உள்ளவனாய் மாறினான். நாம மட்டும் போகக்கூடாது, நம்முடைய குடும்பத்தையே கர்த்தராக கொண்டு போகணும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை இன்றைக்கி செய்தி கேட்கும் போது அந்த செய்தி எனக்கு குத்துற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு குத்தனாதான் உங்களுக்குள்ள சோத்திருக்கிறோம். அந்த கண்ணீரின் ஜபம் உன் குடும்பத்தை, நீ ஒருவேளை நீ ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிற, ஆனால் அந்த நம்பிக்கை விட்டுறாத. கர்த்தர் ஒரு கண்ணீருக்கு ஒரு நாள் கர்த்தர் கணக்கு சொல்லுவார். உன் கண்ணீருக்குரிய பலனை நீ காண்பார். நான் தனியாக அல்ல, என் குடும்பத்தோடு நான் கர்த்தரை சந்திப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆபிரகாமின் குடும்பத்தை நம்ம பார்ப்போம். ஆபிரகாம் ஒரு ஜெப வீரன். ஆபிரகாமின் குடும்ப வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சந்தோஷமும் சமாதானமும் இருந்தது என்பதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஒரு குடும்பத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதம் என்பது என்ன? மிகுதியான பொன்னும் பொருளும் ஆடைகளும் தான் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதமா? ஒரு சொந்த வீடு இருந்துட்டா, பொண்ணு பொருள் இருந்துட்டா, வாகனங்கள் இருந்துட்டா, அதிநவீன வசதிகள் ஒரு வீட்டில் இருந்துட்டா அந்த வீடு ரொம்ப ஆசீர்வாதமா? இல்ல அருமையானவர்களே, தேவனுடைய சமாதானமும் தெய்வீக சந்தோஷமுமே ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் மிகுதியான பொன்னோ பொருளோ அல்ல. என்னுடைய குடும்பத்தினுடைய மெய்யான ஆசீர்வாதம் தேவனுடைய சமாதானமோ தெய்வீக சந்தோஷமுமே என்னுடைய குடும்பத்தின் மெய்யான ஆசீர்வாதம்னு சொல்றவங்க ஆமென். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு நீண்ட காலம் புருஷனும் மனைவியுமாய் வாழ்ந்து மகிழ்ச்சியோடு காணப்பட்டாங்க. அதனால தான் சாராள் இறந்த பொழுது ஆதியாகமம் 23:1-2 சொல்லுகிறது, அந்த சாராள் இறந்த போது அந்த சாராளுக்காக ஆபிரகாம் புலம்பி அழுதான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் அப்படி இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அவன் புலம்பி அழுதான். குடும்ப வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள் நடத்துவதற்கு புருஷனுக்கு பெரிய உத்தரவாதம் உண்டு. அதே நேரம் மனைவியினுடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் நல்ல குடும்பத்தை நாம் கொண்டு வந்துட முடியாது. 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கர்த்தரை என்னப்படுத்தணும்? மகிமைப்படுத்தணும். ஆனால் அதே நேரத்தில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அவர்கள் ஆரம்ப காலத்திலும் அவர்கள் முடிவு காலத்திலும் தெய்வீக சந்தோஷமும் சமாதானம் இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் குழப்பங்களாக என்ன செஞ்சிச்சிங்க? வந்துச்சு. ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, முடிவு நல்லா இருந்துச்சு, இடையில கொஞ்சம் சோத்திரம் பிரிவினை பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் முடிவிலே அதை ஆபிரகாம் சரி செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நல்ல குடும்பங்கள் பல ஒன்று சேரும்போது நல்ல சபை உருவாகிறது. நல்ல குடும்பம் உள்ள பல சபைகள் எழும்பும் பொழுது நல்ல சமுதாயம் உண்டாகிறது. நல்ல குடும்பம் உள்ள நல்ல சமுதாயங்கள் பல ஒன்று சேரும்போது நல்ல நாடு உருவாகிறது.
அப்ப நல்ல நாடு உருவாகணும், நல்ல சபை உண்டாகணும், நல்ல சமுதாயம் உண்டாகணும், அது முதல்ல நல்ல குடும்பமா இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். நான் ஆபிரகாமுடைய லிஸ்ட்ல தான் எடுக்கிறேன் பாருங்க, வேகமா சொல்றேன் பாருங்க. ஆவிக்குரிய சூழ்நிலை இருக்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி எதுக்காக ஜெபிக்கணும்? ஆவிக்குரிய சூழ்நிலை, ஸ்பிரிச்சுவல் சிச்சுவேஷன், சூழல், ஆவிக்குரிய சூழலா உங்க வீடு இருக்கணும், உங்க ஃபேமிலி. அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பம் ஆவிக்குரிய சூழ்நிலைகளுக்காக நான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது உங்களுடைய ஃபேமிலி அட்மாஸ்பியர் ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரா இருக்கணும். எனக்கு பைபிள்ல ஒரு பிடிச்ச ஒரு வார்த்தை, நான் அது சனிக்கிழமையெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டில் இறங்கினாராம். அப்ப இறங்கும் போது மனுஷனுக்குள்ள மட்டும் அவர் இறங்கல, அந்த வீடு முழுவதையும் நிரப்பினார்னு இருக்கும். இருக்கா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வீட்டில் வாழுகிற எங்களுக்குள்ள மட்டுமல்ல, எங்க முழு வீட்டையும் முழு குடும்பத்தையும் உங்க அட்மாஸ்பியருக்குள்ள வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நிரப்பணும், அப்படித்தான் நிரப்புறார். அந்த அட்மாஸ்பியரே நிரப்புறார். உங்க வீடு குடும்பம் எப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்க. சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தினால, ஒரு குடும்பம் ஒரு வீடு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னு கேட்டால் நிறைய பேர் 2 ஏக்கர் உள்ள ஒரு இடம், அதில் 2 கார் நிற்கிற மாதிரி, 3 படுக்கை அறைகள் இருக்கிற மாதிரி அது இருக்கணும், இது இருக்கணும்லாம் சொன்னாங்களாம். ஆனால் நல்ல குடும்பம் வீடு என்பது இவைகள் அல்ல, ஆவிக்குரிய சூழல் அங்கே இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. வேகமா சொல்றேன். ஆபிரகாமின் குடும்பத்தில் ஆவிக்குரிய சூழல் நிலவியது எப்படி? என்ன ஆவிக்குரிய சூழல்? ஆபிரகாம் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பலிபீடம் கட்டுறார். பலிபீடம் தான் முதல்ல. வீட்டில் எது இருக்கணும்? பலிபீடம். எங்கெல்லாம் அவர் கூடாரத்தை போடுறாரோ, எங்கெல்லாம் தன் குடும்பத்தை அங்க நிறுத்துறாரோ அங்கெல்லாம் என்னத்தை கட்டுறாரு? அவரு பலிபீடம் தான். ஆதியாகமம் 12:7 பாருங்க. அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை என்ன செய்தான்? கட்டினான். ஆண்டவர் சொன்னா, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போன்றாரு. கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனமாகிறாரு. தரிசனமாகிற இடத்துல எதை கட்டுறாருங்க? பலிபீடத்தை கட்டுறாரு. ஆதியாகமம் 12:8 பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே போய் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றார். ஒரு இடத்துல கூடாரம் போடுறாருன்னா என்னத்தை கட்டிடுறாருங்க? வாயை திறக்க மாட்டீங்களா? பலிபீடம், தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவனுடைய அந்த சோத்திரம் இறங்கி வருகிற அந்த சூழல் அங்க உருவாக்குறாரு. உன் வீட்டில் பலிபீடம் இருக்கா பிரதர்? உன் குடும்பத்தில் தேவனுக்கென்று ஒரு பலிபீடம் இருக்கா? கர்த்தர் இறங்கி வரும் பலிபீடம் இருக்கிறதா? கர்த்தர் அசைவாடும்படி பலிபீடத்தை கட்டி இருக்கிறீங்களா? உன் வீட்டில் பலிபீடம் கட்டி இருக்கிறதா? ஆபிரகாமினுடைய குடும்பம் ஏன் ஆவிக்குரிய சூழலா இருக்குன்னா, அவர் போகிற இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டுகிறார். அப்புறம் ஆதியாகமம் 13:18 பாருங்க. ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் மம்ரேயின் சமபூமியில குடியிருந்த போது அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். எங்கெல்லாம் கூடாரத்தை போடுறானோ, எங்கெல்லாம் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றுகிறானோ, இருப்பிடம் மாறுகிறது, ஆனால் பலிபீடமோ கூடவே வருகிறது. பலிபீடம். நிறைய விசுவாசிகளை சினிமா பாட்டு சூப்பர் பலிபீடம், குடும்பம் வழங்கிடும், தோத்திரம். இருக்கிற அத்தனை நாடகத்தையும் முண்டக்கண்ணை வச்சுன்னு பார்த்துனுக்கிறது. இப்பெல்லாம் சினிமா தேட்டர் எல்லாமே படம் பார்க்குது, ஓடிடியிலே வந்துடுது, டவுன்லோடு பண்ணிடுறது, பார்த்துருது. சில ஆட்கள்லாம் ஃபேஸ்புக்கில் நான் எதுக்கோ ஒரு படம் போகும்போது நம்மளால் அதுக்கு லைக் போட்டிருப்போம், தோத்திரம். இதெல்லாம் நடக்கிற காரியம் நான் பார்க்குறேன்.
இதெல்லாம் எப்படி உருப்படும் தெரியலையே. எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவோம்? அம்மா ஜெபம் பண்ணினே இருக்கோம், பையன் இங்கே ஒரு வேலையை பார்த்துன்னு இருப்பான். அது எந்த குடும்பமாக இருந்தாலும் சரிதான். நான் சொல்றது உங்களை நான் கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்ல, பாரப்படுத்துறதுக்காக, உங்க ஜெபத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்காக, உங்க மனக்கண்கள் திறக்கப்படுகிறதற்காக, நீங்க இன்னும் கர்த்தருக்குள்ள வேறு ஊன்றுகிறதுக்காக நான் சொல்றேன். பலிபீடம், கையை தட்டி வாயை திறந்து, ஆண்டவரே என் குடும்பத்தில் பலிபீடம். பலிபீடத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குதுங்க. பலிபீடம் என்ன? அங்க பலி செலுத்துவது, அதான் துதி ஆராதனை. வீட்லயே வர்ஷிப் நடக்கணும். நீ வீட்டில் கர்த்தரை பாடி கையை தட்டி ஆராதிக்கிறீங்கன்னா நீங்க பலிபீடம் கட்டுறீங்கன்னு அர்த்தம். வெறும் சர்ச்சில் வந்து பாட்டு பாடிட்டு போறதில்ல, உன் பக்கத்து வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கு 4 வீட்டுக்கு கேட்கிற மாதிரி குடும்பமா உட்காந்து சோத்தரிக்கிறோம். அப்படி கையை தட்டி பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படின்னா அந்த பலிபீடம் கட்டுறோன்னு அர்த்தம். அந்த பைபிள் சொல்லுது, அவன் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். பலிபீடம்னா என்ன? நம்ம ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது, சரண்டர் பண்றது, தன்னையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது, அதான் பலிபீடம். பலிபீடம்னா என்ன? கர்த்தருக்கு நன்றி சொல்லுதல். நீங்க இல்லாம நான் என் குடும்பம் இருந்திருக்காது ஆண்டவரே, உங்களால தான் என் குடும்பம் இருக்குதாப்பா, நீங்க தான் எங்களை நடத்துறீங்க ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்க என்றைக்கோ ஒழிந்து போயிருப்போம். நன்றி செலுத்துவது பலிபீடம் கட்டுவது. பலிபீடம் என்பது என்ன? அவரோடு உடன்படிக்கை பண்ணிருப்பது. என்னோடு சோதரம் பலிபீடத்தில் உடன்படிக்கை பண்ணின என்னுடையவர்களை கூட்டுங்கள் என்பார் என்று நம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அதெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. பலிபீடம் அவரோடு உடன்படிக்கை பண்ணுது. ஆண்டவரே, நான் உமக்கு பிள்ளையா இருக்கிறேன், நீங்க எனக்கு அப்பாவா இருங்க, நான் உங்க சித்தத்தை நான் செய்யறேன், என் தேவைகளை நீங்க சந்திங்கன்னு கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாயா? அப்படியானால் நீங்கள் பலிபீடம் கட்டுகிறீர்கள். பலிபீடத்தின் கட்டுதல் என்றால் என்ன? நீ முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது பலிபீடம். அதை குறித்து அதை மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 ராஜாக்கள் 8:22 பாருங்க. சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே நின்று வானத்துக்கு நேராய் தன் கைகளை விரித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு நீண்ட ஜெபம் பண்றார். அது எங்க நிக்கிறாருங்க? பலிபீடத்துக்கு முன்னே நின்று வானத்துக்கு நேராய் தன் கைகளை விரித்து அவர் ஜெபிக்கிறார். நின்றுன்னு இங்க வருது இல்ல, ஆனா இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க. 1 ராஜாக்கள் அதே அதிகாரத்துல 8:54 ஒரு நீண்ட ஜெபம் பண்றாரு. அதுல பாருங்க, சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டதை விட்டு எழுந்தான். அங்க நின்றான் என்றால் என்ன? முழங்காலில் நின்றான் அங்க இருக்கு 22. ஆனா இங்க பைபிள் சொல்லுகிறது, அந்த பலிபீடத்துக்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராய் விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு என்ன செய்தான்? எழுந்தான். அப்படியானால் பலிபீடம் என்றால் என்ன? பிரேயர். நீ முழங்கால் படியிட்டு உன் வீட்டிலே நீ ஜெபிப்பாயானால் உன் வீட்டில் ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது. கையை தட்டி வாயத்தை எங்க நான் போனாலும், எந்த வீட்டுக்கு போனாலும், எந்த இடத்திற்கு போனாலும் ஜெபம் என்கிற பலிபீடம், ஜெபம் என்கிற பலிபீடம், துதி என்கிற பலிபீடம், ஆராதனை என்கிற பலிபீடம், நன்றி செலுத்துதல் என்கிற பலிபீடம். ஹல்லேலூயா! பலிபீடம் கட்டு. ஆமென்னு சொல்லுங்க. ஆமா, ஹல்லேலூயா. அப்படியே மைனர் கொடுத்துருங்க. சோதரிக்கிற ஆண்டவரே, நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல வாயை திறந்து, நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. ஜீவம் தந்து நீர் அன்பு கூட்டி பாவம் தீங்கிட கழுவி விட்டு. கையை தட்டி பாடுங்க.
ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. ஹalleluya. பாவம் நீக்கிட கழுவி விட்டு உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல வாயை திறந்து பால்கனிக்கு பின்னாடி இருக்கிற பிள்ளைகள், முன்னாடி இருக்கிறவங்க, சர்ச் கீழே நன்றி பலிபீடம், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நன்மை தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. பாடுங்க பாடுங்க, வாயை திறங்க, கையை மட்டும் தட்டாதீங்க. உங்க வாயை திறந்தாதான் ஆசீர்வாதம். சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, சின்ன பிள்ளை போல கை தட்டி பாடுங்க. செய்தீரே, தாழ்மையோடு செய்யுங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரம், நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. பாருங்க, ஆபிரகாமுடைய குடும்ப சூழலை சொல்றேன். போற இடம்லாம் பலிபீடம். அந்த குடும்பம் எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது ஒரு பாயிண்ட், ஆபிரகாமின் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகளை தேவ வார்த்தையின்படியே விருத்த சேதன உடன்படிக்கைக்கு உட்படுத்துகிறான். அது ஆண்டவருடைய கட்டளை. பழைய ஏற்பாட்டில் ஆண் பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்படணும்? ஒருத்தரையும் விடலாம், உட்படுத்துகிறான். நான் வசனம் சொல்றேன் பாருங்க. சோதரிக்கிற ஆதியாகமம் 17:23 பாருங்க. அதை படிச்சாலும் உங்களுக்கு ஒரு கிளியர் டெக்ஸ்சர் தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டில் பிறந்த யாவரையும், அதை கவனிச்சுட்டே வாங்க. இஸ்மவேல் அப்போலாம் ஈசாக்கு பிறக்கல, இஸ்மவேல். அப்புறம் தன் வீட்டில் பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து வீட்டை ஆவிக்குரிய சூழலுக்கு அவன் உட்படுத்துறான் பாருங்க. ஒருத்தவரும் விடல, எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடியே என்ன செய்கிறான்? விருத்த சேதனம் பண்றான். ஏதோ என் பிள்ளை இஸ்மவேலுக்கு மட்டும் பண்ணா போதும், எல்லாரும் வீட்டில் அடிமையாய் கொண்டவர்கள், வீட்டில் அவன் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்த எல்லா ஆளையும் அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியருக்கு அவன் கொண்டு வரதை பாருங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையும் அவன் கர்த்தருக்குள்ள உட்படுத்தி வைக்கிறான். உங்களுக்கு சத்தியம் விளங்குதா? அவனுடைய அந்த ஆவிக்குரிய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. சும்மா நீ மட்டும் இல்ல, உன் குடும்பத்தில் இது போன்ற ஒரு சூழலை நீங்க அமைக்கணும். அதை நாம தான் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணினான். என் பையன் சொன்னா கேட்க மாட்டேன்றான், என் பொண்ணு சொன்னா கேட்க மாட்டேன், உன்னதான் குத்தி எடுக்கணும். தோத்திரம், நீ என்ன பண்ணுவியா தெரியாது, சோத்தை தூக்கி வாயில சொருவுற. ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை நீ ஏன் விடுற? அவன் உட்படுத்தினான், கட்டாயப்படுத்துகிறான். இன்றைக்கு உன் பிள்ளைக்கு அது வேதனையா தெரியும், கஷ்டமா தெரியும். பின்னாடி உன் பிள்ளை சொல்லுவான், எங்க அம்மா என்ன நடத்தினாங்கன்னு சொல்லுவான், எங்க அப்பா என்னை நடத்தினாரு, கண்டிஷன் பண்ணான்னு பின்னாடி உன்னை உயர்த்துவான். அல்லேலூயா. நான் டைம் இல்லை, நான் முடிக்கிறேன். ஆபிரகாமுடைய வீட்டு சூழலை சொல்றேன். ஆபிரகாமின் வேலைக்காரனும் ஜெபிக்கிறவனா இருக்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆபிரகாம் வீட்டில் வேலை செய்கிற எலியாசார் என்கிற வேலைக்காரனே ஜெபிக்கிறவனா இருப்பானால் ஆபிரகாம் சாராளின் ஜெபம் என்னன்னு கொஞ்சம் பாருங்க. வீட்டு வேலைக்காரனே ஜெபிக்கிறாங்க. ஆபிரகாமின் வீட்டு வேலைக்காரனே
ஜெபிக்கிறான்னு சொன்னா ஆபிரகாமின் ஜெபத்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? சூழல் இருக்கானே இருக்கு பாருங்க. நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12 14 26 48 52 ஆகிய வசனத்தெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எலியாசார் ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக அவன் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், நான் சொன்ன ஒரு வசனத்தை அந்த தம்பி விட்டுட்டார். 12 14, அதற்கு பிறகு 26 48 52 ஆகிய வசனத்தெல்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா எலியாசார், அதாவது ஆபிரகாமின் வேலைக்காரனுடைய ஜெபத்தை நீங்க அங்கே பார்க்கலாம். இந்த வேலைக்காரன் ஜெபிக்கிறத வச்சே யாரை எடை போடலாம்? சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாமின் ஜெபத்தை நீங்க எடை போடலாம். நான்காவது, ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை இளம் வயதிலேயே பலிபீடத்திற்கு அர்ப்பணிக்கும் அளவுக்கு அவன் மனப்பக்குவத்தை அவன் வளர்த்திருந்தான். இந்த வேர்டு கொஞ்சம் கவனிங்க. ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை இளம் வயதிலேயே பலிபீடத்திற்கு அர்ப்பணிக்கும் மனப்பக்குவத்துக்கு அவன் நல்லா வளர்த்திருந்தான். அதனாலதான் ஆதியாகமம் 22:9 இப்படி சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை என்ன செய்து உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை அந்த கட்டைகளின் மேல் கிடத்தி அவனை கட்டினான். பையன் ஏதாவது முரண்டு பிடிச்சான்னு நம்ம பைபிள் ஏதாவது இருக்கா? என்னையாம்பா பலிபீடத்தில் வச்சு, ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி பலிபீடத்தில் ஆட்டை தான் வைப்பாங்க, ஆனால் என்ன போய் வைக்கிறீங்களப்பான்னு ஈசாக்கு கேட்டதாக பைபிளில் வேர்டு இல்லை. அப்பா சொல்லி அவனை தூக்கி, அது கூட அவன் என்னடா பைபிள் சொல்லுகிறது, அவன் பிள்ளையாண்டான் அப்படின்னு இருக்கு. பிள்ளையாண்டான்னா அவன் 12 வயதிற்கு மேலே இருக்கிறவன் தான் பைபிள் என்னன்னு சொல்லுகிறதுங்க, பிள்ளையாண்டான். அதுவும் விரவு கட்டைகளை சுமந்து கொண்டு கீழே இருந்து அவன் மலையேறான் அப்படின்னா விரவு கட்டைகளை சுமந்து கொண்டு போகக்கூடிய அளவிற்கு ஈசாக்கு வயது உள்ளவன். திமற மாட்டான். நம்ம சொல்றோம் என் பையன் கேட்க மாட்டான்றான், என் பையன் கீழ்ப்படிய மாட்டான்றான். அப்பா கூடயே வரான். அப்பா விரவு இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, பலிக்கு ஆடு. அப்போ அவனுக்கு தெரியுது பலிபீடம்னா என்ன, பலி செலுத்தல் என்னன்னு அவனுக்கு கிளியர் தெரியுது. ஆட்டுக்கு பதிலாக அப்பா என்ன வைக்கிறாரேன்னு அவன் கேள்வி கேட்கவே இல்லை. ஏனென்றால் ஆபிரகாம் தன் பிள்ளையை அப்படி வளர்த்திருந்தான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் எப்படி வளர்றாங்க, உங்க குடும்பத்தில் எப்படி இருக்குது, சூழல் எப்படி இருக்கு, ஆவிக்குரிய சூழலை நான் சொல்ல முயற்சிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இதான் மகுடமான வார்த்தை நான் சொல்ல போறது. கர்த்தர் ஆபிரகாமின் குடும்பத்தை பற்றி சொன்ன சாட்சி. கர்த்தரே ஆபிரகாமின் குடும்பத்தை குறித்து விட்னஸ் கொடுக்கிறார். ஆதியாகமம் 18:19 ரொம்ப முக்கியம். தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்கிறார். கர்த்தர் சொல்றார், என் மகன் ஆபிரகாம் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வருகிற தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று தன் குடும்பத்திற்கு அவன் சொல்லுவான். அல்லேலூயா. அவன் தனக்கு மட்டுமல்ல, தன் மனைவிக்கு மட்டுமல்ல, தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் அவன் அந்த வழியை காத்து நடக்கும்படி கட்டளையிடுவான். அந்த மாதிரி குடும்ப தலைவரா நீ இருக்கணும். உங்களோட முடிஞ்ச கூட பிள்ளைக்கு கட்டளை இடணும், ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணிட்டு போ, முடி போட்டு ஜெபம் பண்ணு, வசன வாசி, மனப்பாடம் பண்ணு. அந்த சத்தம் வீட்டில் தோணிக்கணும். வசன சத்தம், ஜெப சத்தம், ஆராதனை சத்தம், துதியின் சத்தம், கர்த்தருடைய நீதி வழியை காத்து நடக்கிற சத்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
எல்லாரும் வேகமா எழுந்து நிற்போம். ஆவிக்குரிய சூழல் அங்க இருக்குது பாருங்க. தன் குடும்பத்துக்காக ஆபிரகாமுடைய காரியத்துடைய ஒரு குறிப்பை தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். சோதரிக்கிறோம், உங்களுக்கு அது விளங்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் பலிபீடம் கட்டினா, தன் வீட்டில் இருந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் கர்த்தருடைய வசனத்துக்கு அவன் உட்படுத்தினான். ஹல்லேலூயா. வீட்டு வேலைக்காரனும் கூட ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பம் தனக்கு பின்னாகவும் கர்த்தருக்குள்ளே நடக்கும் என்று அவன் வழி நடத்துவான்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட குடும்பமாக எங்க குடும்பம் இருக்க நாங்க ஜெபம் பண்றப்பான்னு சொல்றவங்க எல்லா கைகளை தட்டி வாயை திறந்து சத்தியத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே